ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 18 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 19 ஆஃப் லைவ். ஐயா 19 நாட்களா பண்ணிருக்கேங்க இந்த லைவை. ஓ மை காட், சீரியஸ்லி ஆல்மோஸ்ட் எவ்வளோப்பா 19 டேஸ் 20 டேஸ் ஆக போகுது. இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா பாரு வந்து டென்ஷன் ஆயிட்டு வெளியே நான் QCயே பண்ணலன்னு சொல்லி வெளியே போனாங்க. QC விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட உள்ள வந்து இது வேணாம் சொல்றது, இது சஜஷன் கொடுக்குறது தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இல்ல ரம்யாவோ வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு வந்து அவங்களோட பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துக்கும் போது ஆதிரி அங்க இருந்து சவுண்டா கத்துறாங்க, அவங்கள மன்னிச்ச மாதிரி எங்களையும் மன்னிச்சு என்னோட பாட்டில் எடுத்துக்கோங்க, என்னைய மன்னிங்க. எதுக்குங்க ஆதிரியை மன்னிக்கணும்? ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து ஆதிரியை வந்து மன்னிக்கணும் நான் கேட்கிறேன். இந்த இடத்துல ஒருத்தங்க வந்து சரி அவங்க வந்து பார்ஷியலிட்டியே பாக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாட்டில வேணும்னு ரிஜெக்ட் பண்றாங்களே வச்சுக்கலாம். அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான பதில் வந்து சாட்டர்டே எபிசோட்ல அவங்க சொல்ல போறாங்க. பட் நீங்க இங்க நான் வந்து பதில் சொல்றேன்னு சொல்லி நீங்க ரியாக்ட் பண்ணது எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. ஒரு QC பிக் பாஸ் வந்து QCக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளவு பவர் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லி குவாலிட்டி செக்கை வந்து ஜஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ஒரு சின்ன பவரா கொடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் அது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணனால தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டே பிக் பாஸ் வந்து அந்த QCக்கான பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. எதனால? அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுனால. அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா பண்றது வந்து உங்களுக்கு அது பிடிக்காம உங்களோட பாட்டில வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க நல்லா பண்ணல, அதனால ரிஜெக்ட் பண்றாங்க. இல்ல உங்க மேல கரை வச்சுக்கிட்டே ரிஜெக்ட் பண்றதாகவும் வச்சுக்கோங்க. சாட்டர்டே எபிசோட்ல சொல்லுங்க. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து உங்களோட காயின் அதிகமா வச்சிருக்காங்க, சுபிக்ஷாவும் அதிகமா வச்சிருக்காங்க. நீங்க என்னன்னா மாங்குன்னு சொல்லி நீங்க கொடுத்த அந்த 10 பாட்டிலும் அக்செப்ட் பண்ணாலும் உங்களுக்கான காயின்ஸ் வந்து அது வரப்போறது கிடையாது. நீங்க ரியாக்ட் பண்ணது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஒரு QC கிட்ட கொஞ்சம் கூட வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்றோம், அவங்க வந்து அதை செக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த பாட்டில் தூக்கி சைட்ல போடுறது, பாட்டில் தூக்கி அவங்க மேலேயே போடுறது, அது எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கும், எந்த வகையில வந்து என்ன மைண்ட் தாட்ல வந்து அவங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன மன்னிச்சிருங்க, என்னைய மன்னிச்சு என்னோட பாட்டில எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எப்படி வாய் கூசாம கேவலமா அவங்களால கேட்க முடியுதுன்னு தெரியல. QC கிட்ட பாட்டில தூக்கி போடுவாங்களா? தூக்கி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மன்னிப்பை கூட வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா அவங்க கேட்கல. என்ன மன்னிக்க போறீங்களா இல்லையா, எனக்கு மன்னிக்க போறீங்களா இல்லையா. அவங்களோட ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவங்களோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது பா என்னமா இருக்கு அம்மா எத்திர அந்த மாதிரி இருந்துச்சு. பட் போக 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 அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவங்க தொடர்ந்து பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சீப்பா இருக்கு. ஸ்பாயில் பிராட்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேர்ட் இருக்கு. ஸ்பாயில் பிராட்னா வந்து பாத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காத தான் இஷ்டத்துக்கு செய்யற பையனோ பொண்ணும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பாயில் பிராட். ஒரு ஸ்பாயில் பிராட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆதிரை வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க பண்ற ஆட்டிடியூட், அவங்க பண்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெத்தா வந்து அவங்க ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வெளியே பார்க்கும்போது அது எவ்வளவு வெத்தா இருக்குன்னு சொல்லி இந்த அன்அஃபிஷியல் ஓட்லயே நீங்க பாக்கலாம். ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஓட்டுகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இது வரைக்கும். இது வந்து நான் அப்புறமா சொல்றேன். பட் ஸ்டில் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து 4,30,000 ஓட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல வெறும் 28,000 தான், 30,000 கூட வாங்கல. அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லட்சணம் வந்து வெளியே இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்செப்ட் பண்ணுங்க சொல்லி வந்து கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம. அப்படி கெஞ்சியும் வந்து சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா வந்து திவாகர் வந்து ப்ளே பண்ணாரு. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவும் கொடுக்கல, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்டும் பண்ணல. அவர் வந்து ஒரு QCயா எப்படி ப்ளே பண்ணுமோ ரொம்ப ஃபேரா வந்து அவர் இருந்தாரு. என்னதான் வந்து பாரு பேச்சு கேட்டு கொஞ்சம் தடம் மாறினாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபேராவே வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணாரு சொல்லலாம். செகண்ட் ரவுண்ட் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 9 கோல்ட் காயின்ஸ் வந்து சுபிக்ஷாக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் வந்து 9 பாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணும்போது, திவாகர் அக்செப்ட் பண்ணும்போது பார்வதி வந்து போட்டிக்கே வரலன்னு சொல்லி வெளியே போனவங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அது வந்து கம்மி பண்ணு நாங்க, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கூட வந்து டீல் போட்டிருந்தாங்க. நீங்க வந்து என்னோட அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு வர பவர்ல நான் வந்து உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டீல் போட்டு QC கிட்ட டீல் போட்டு அவங்க வந்து வச்சிருந்தாங்க. பட் அது வந்து பாரு வந்து எப்படியாச்சும் அந்த டீலை வந்து முடிக்கணும், அந்த டீலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. திவாகர் இந்த இடத்துல வந்து அந்த டேவை வந்து சேவ் பண்றாரு. ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல கேட்பாங்க என்ன ஒரு எண்ணத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணீங்க, இவங்களுக்கு வந்து நீங்க வந்து பாஸ் மார்க் கொடுத்தீங்க, இத்தனை பாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணீங்க சொல்லி சரி நான் கேட்கலாம். அந்த கேள்விக்கு வந்து பார்வதி வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அது என்னோட ஸ்ட்ராட்டஜி சார், எனக்கு வேணும் சரி நான் பண்ணேன் சார், மேபி அவங்க சொல்லலாம். பட் அதுவே வந்து திவாகர் கிட்ட கேட்கும்போது நான் வந்து ஃபேரா இல்ல சார், எனக்கு எந்த சரியா இருந்துச்சோ எந்த பாட்டில் நல்லா இருக்கோ அது நான் செலக்ட் பண்ணேன் சார் சொல்லி அவர் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு ஜென்யூனான ஒரு ஆளா வந்து திவாகர் வந்து இருப்பாரு. என்னதான் வாட்டர்மெலன் சாரை வந்து நம்ம கலாச்சாரம் ஜோக்கர்னு சொன்னாலும் அவரை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தப்பா பேசினாலும் மனுஷன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா இருக்காங்க. அதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். அவர் வந்து என்ஜாய் பண்ணாரு, அவருக்கு கிடைச்ச லிபர்ட்டி, அவருக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு, பயங்கரமா அது வந்து யூஸ் பண்ணாரு. அதுல வந்து நான் எதுவுமே கமெண்ட் பண்ண விரும்பல.
விரும்பல. பட் கமெண்ட்ங்கிற ஒரு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேரா ப்ளே பண்ணாரு. அது வந்து இந்த இடத்துல வந்து நான் பாராட்டி ஆகணும். ஸோ 9 கோல்ட் காயின்ஸ் வந்து ரம்யாவுக்கு கொடுத்தாங்க. அதே 9 கோல்ட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் கொடுத்தாங்க. 2 பேருக்கு வந்து டைப் பண்ணி வந்து விட்டாங்க. இந்த கோல்ட் காயின்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கும் வந்து அது ஸ்பிளிட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்கல, அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சபரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 பாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு 4 கோல்ட் காயின் வந்து கிடைச்சது. அந்த 4 கோல்ட் காயின்ல அவர் 2 கோல்ட் காயின் எடுத்துக்கிட்டு மிச்ச 2 கோல்ட் காயினை யார் அந்த சப்ளையரோ, யாருக்கு தனக்கு வந்து பாட்டில் சப்ளை பண்ணாங்களோ அந்த சப்ளையர்ஸ்க்கு வந்து சரி பாதியா பிரிச்சு கொடுத்தாரு. உண்மையிலேயே அந்த எண்ணத்தை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோல்ட் காயின் கிடைச்சு அது ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு கொடுத்தது வந்து சபரி மட்டும் தான். இந்த இடத்துல அவர் மேல நிறைய விமர்சனம் வந்து இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து நான் பாராட்ட விரும்புறேன். ஏன்னா 9 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் வாங்கியிருக்காங்க, ரம்யாவும் வாங்கியிருக்காங்க. அந்த 9 காயின்ஸ்ல ஒரு காயின் கூட அந்த சப்ளையருக்கு, அந்த பாட்டில் சப்ளை பண்ண சப்ளையருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கல. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க பாட்டில் சப்ளை பண்ணலன்னா அவங்களால வந்து ஜூஸே வந்து போட்டிருக்க முடியாது. அது போட்டு அவங்களால வந்து பாத்தீங்கன்னா QC பாஸ் பண்ணி கோல்ட் காயினை வாங்கியிருக்க முடியாது. அவங்க போட்ட எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதோட அதிகமான எஃபர்ட் அவங்களுக்கு கோல்ட் காயின் கிடைச்சதுக்கான ரீசன் அந்த பாட்டில் மொத்தம் தான். அந்த பாட்டில் கொடுத்த சப்ளையர்ஸ்க்கு வந்து ஒரு கோல்ட் காயின் கூட கொடுக்காம வந்து அவங்க விட்டது அது உண்மையிலேயே ரொம்ப தப்பா இருக்கு. லாஸ்ட்ல மேபி கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவங்க ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு, அதனால அதை வச்சு கொடுத்துருக்கலாம். அது வந்து நான் வரேன். பட் இந்த செகண்ட் ரவுண்ட் முடியல வந்து பாத்தீங்கன்னா 9 காயின்ஸும் வந்து ஷேர் பண்ணாம அவங்களே எடுத்தது வந்து எவ்வளோ சுயநலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வெளியே வந்து செம்ம டிராமாலாம் பண்ணாங்க. அழுதுகிட்டு, ஐயோ அழுல ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி நிறைய டிராமாலாம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அடுத்த நாள் வந்து கேம் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் எதுக்காக கோல்ட் காயின் வந்து அவங்க ஷேர் பண்ணல? அவ்வளோ வெரி. நான் வந்து எப்படி எவன் கேட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். அதுக்காக நான் என்ன கேம் பிளே வேணா பண்ணுவேன். எவன் எனக்காக ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி எனக்கு கோல்ட் காயின் வேணும், எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லி அவங்க பிளே பண்றாங்க. அதே சைட் ரம்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேடி டபுள் கேம் வந்து பயங்கரமா ஆடுறாங்க. இந்த சைட் போயிட்டு பாரு கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. அப்படியே இந்த சைட் வந்துட்டு இங்க உண்மையிலேயே நீ டீலுக்கு ஓகே சொல்லியா சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்க கிட்ட ஓகே சொல்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் அது பண்ணுவேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. ஸோ உண்மையிலேயே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க. டபுள் கேம் வந்து பிளே பண்றாங்க. அந்த டபுள் கேம் இந்த வீட்டுக்குள்ள நிறைய நாள் வந்து ஒர்க் ஆகாது. சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டேன், ஐயோ மறந்துட்டேன். ஸோ ரம்யா வந்து பாத்தீங்கன்னா செம்ம கேடி டபுள் கேம் வந்து அவங்க ஆடுறாங்க. அந்த டபுள் கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்து நிலைக்காது. என்னைக்காவது அவங்க செம்மையா அடி வாங்க போறாங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னன்னு தெரியலங்க, எல்லாருமே ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியனா இருக்கு. பட் ஆனால் ரம்யா மேல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து எனக்கு பிடிக்காம இருக்கு. அது எதனால எனக்கு தெரியல. பட் ரம்யாவை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பட் சபரி ஜென்யூன்ங்க சீரியஸா வந்து அவருக்கு 4 காயின் தான் கிடைச்சது. அது சரி பாதியா வந்து அவர் பங்கு போட்டாரு. மற்றவங்களா 9 காயின்ஸ் கிடைச்சது. ரம்யாவுக்கும் சுபிக்ஷாவும் அவங்க 2 பேரும் அது பேராசையில அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப பேடா இருந்துச்சு பார்க்கும்போது. அவங்களுக்காக உழைச்ச மக்களுக்கு உழைச்ச சப்ளையர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட கமெண்ட்ஸ். ஓகே, ரம்யா தான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி நான் இப்போ சொல்ல பாத்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் பாரு வந்து டபுள் கேம் ஆடுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க சொல்லிட்டு ஆடுறாங்க, நான் டபுள் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. பட் ரம்யா வந்து அப்படி சொல்லிட்டு ஆடல. ஸோ பார்வதி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கூட சேர்ந்துட்டு நான் வந்து சுபிக்ஷா கூட டீல் போட்டிருக்கேன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. எனக்கு புரியலங்க. இப்போ பார்வதி நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கூட டீல் போட்டாங்க. அந்த டீலுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணி ரம்யா அதை அக்செப்ட் பண்ண சொல்லி திருப்பி QCல இருந்து வெளியே போய் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அடுத்த நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ஒருத்தர்கிட்டயும் வந்து டீல் பேசுறாங்க. அவங்க எது பண்ணாலும் சரி, அவங்க எது பண்ணாலும் நியாயங்கிற ஒரு மமதையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கேம் பத்தியோ கண்டஸ்டன்ட் பத்தியோ மற்றவங்கள பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. அவங்களோட கேமை எப்படி ஆடலாமோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா அவங்களுக்கு லாபம் தர மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் அவங்க வந்து இந்த கேமை வந்து ஆடுறாங்க. அதுல சரி தப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதா, அவங்களுக்கு லாபம் கிடைக்குதா, அவங்க அதை பிளே பண்றாங்க. ஒரு நாளைக்கு ரம்யா வந்து இது போடுறாங்க. ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரம்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட பாட்டில் அக்செப்ட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட டீல் பண்றாங்க. அதே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கிட்ட டீல் போட்டு நான் உன்னோட பாட்டில் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க கிட்ட டீல் போடுறாங்க. இந்த டீலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போனா அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, பல பேர்கிட்ட போச்சுன்னா அது வந்து அவங்களோட சீப் கேம் டபுள் கேம். இந்த மாதிரி சீப் கேம் டபுள் கேம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. இவங்களோட கேம் ரொம்ப நாள் வந்து நிலைக்காது நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துஷார் அண்ட் கமருதீனோட சண்டை. லைக் இந்த சண்டை எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ கமருதீனும் துஷாரும் வந்து பாத்தீங்கன்னா வெஷல் வாஷிங்ல வந்து இருக்காங்க. கமருதீன் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி அந்த வாட்டர் டேங்கை வந்து அப்படியே வெளியே விட்டுட்டு உள்ள போய் தூங்கினாரோ இப்போவும் அவருக்கான பொறுப்பு கொடுக்கும்போது வெஷல் வாஷிங் கொடுக்கும்போது அவர் வந்து சரியா பண்றது கிடையாது. அவர் பண்றாரு, ஆனா
ஆனா ஃபுல்லா வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. துஷார் தான் வந்து அது ஃபுல்லா பண்ணிருக்காரு. ஒரு டைமுக்கு மேல வந்து துஷாரால வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ காலையில வந்து துஷார் வந்து கமருதீன் கிட்ட அவரோட கன்சர்னை வந்து சொல்றாரு. கமருதீன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்திங் பண்ணிட்டு இருந்தாரு. போட நான் அப்புறமா பேசுறேன் சம்திங் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியும் வந்து துஷார் வந்து திருப்பி 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 அவர் சொல்லிட்டே இருக்கறனால அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீட்டட் மூமெண்டா மாறிடுச்சு. ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டாங்க. வாய்க்கா சண்டை எல்லாம் பரவாயில்ல, அப்படியே வந்து புஷ் பண்ணி ஏதோ வயலன்ஸா அடிக்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. அது பார்க்க ரொம்ப பேடா இருந்துச்சு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் துஷாரை வந்து தப்பு சொல்ல மாட்டேன். துஷார் அவரோட கன்சர்னை வந்து எடுத்து வைக்கிறாரு. நீங்க வாஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க சரியா, நீங்க வந்து இந்த இடத்துல விட்டு போயிடுறீங்க சொல்லி அந்த பிரச்சனையை வந்து பேச வந்திருக்காரு. அந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு சொல்லி தான் கமருதீன் வந்து பார்க்கணும். அது பார்க்காம அந்த இடத்துல வந்து நான் ஹீரோயிசம் காட்டுறேன், நான் வந்து என்னோட பேர் வந்து வெளியே வந்து இது போச்சுன்னா என் பேர் வந்து கெட்டுரும், நான் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து கத்துறது, நிறைய வந்து வார்த்தைகள் விடுறது, சண்டை போடுறது எல்லாம் வந்து நல்லா இல்ல பார்க்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கா, உங்க பட்ட பேசணும்னு சொல்லி இருக்கா, பேசுங்க, டிபேட் பண்ணுங்க. அப்படியே வந்து தள்ளி விட்டு அவரை அடிக்க போறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறது, இது எந்த வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரான கேமா எனக்கு புரியல. ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அந்த பர்சன் கிட்ட வந்து நீங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்பீங்களா? நீ பிரச்சனை பேசாத, நான் பண்றேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன், நீ 6th standard 9th standard சொல்லி அவனை வந்து கலாச்சு அவனை வந்து மொக்க பண்ணி அவங்களை வந்து அனுப்புவீங்களா? துஷார் அவனோட எனக்கு வந்து துஷாரை பிடிக்காது. அந்த கேப்டன்சில இருந்து எனக்கு வந்து துஷாரை பிடிக்காது. நான் வந்து அது முன்னாடியே போய் சொல்லிடுறேன். அவனுக்கு சப்போர்ட்டா பேசினாலும் நான் துஷாருக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. இந்த மேட்டர்ல வந்து நான் சொல்றேன் கமருதீன் இதை வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் அது வந்து அவனுக்கு பாதகமா ஆகிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கத்துறான், சண்டை போடுறான். அது வந்து ஒரு நார்மல் ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்டா இருக்க மாட்டேங்குது. எப்படா வந்து அவன் கையை ஓங்கி கழுத்தை இது மட்டும் நீ வெளியே சொல்லியிருந்தனா இந்த கழுத்து இருக்குல்ல அது அப்படியே திரும்பி இருக்கும், என்ன கொலை பண்ணிருப்பானா, அடிச்சிருப்பானா? இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ஒருத்தன் சொல்ல முடியும்னு தெரியல. கமல் சார் வந்து சொருகிடுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லும் போதே வந்து எங்க குத்துவீங்க, இங்க குத்துவீங்களா, இங்க குத்துவீங்களா, இல்ல இங்க குத்துவீங்களா சொல்லி மாசா வந்து ரெட் கார்டு கொடுத்தவர். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பண்ணிருக்கலாம். அந்த டைம்ல கொஞ்சம் அந்த புள்ளி கேங்க்கு சப்போர்ட் பண்ணாரு, அது வேற விஷயம். பட் இந்த சீசன்ல வந்து இந்த மாதிரி வெட்டுவேன், குத்துவேன், தலையை திருகிடுவேன், திருப்பிடுவேன், அடிச்சிருவேன், வன்முறை வெடிக்க தான் செய்யும் சொல்லி இத்தனை வார்த்தைகள் வருது. இத்தனை பேர் வந்து ஏதோ வெளியே ஒரு ரோட்ல பேசுற மாதிரி வந்து பேசிட்டு போறாங்க. இது வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கிற சேதுனா வந்து எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. 2 வாரம் போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ணல. இப்போ அடுத்த நாளைக்கு இந்த ஃப்ரைடே முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வரப்போகுது. இந்த நெக்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேட்காம விட்டார்னா அது அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோலிங் வந்து அதிகமாகும். ஏன்னா இத்தனை வார்த்தை வந்து இந்த வீட்டுக்குள்ள வருது, இதெல்லாம் அலௌடே கிடையாது. ஹெல்தி ஆர்குமெண்ட் வேற, ஒருத்தங்களை பிளேம் பண்ணி ஒரு ஹேட் கேம் ஸ்ப்ரெட் பண்றது வேற. இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எடுத்த உடனே சண்டைக்கு தான் வராங்க. டேய் சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. கமருதீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா WWEF நினைச்சிட்டு உள்ள வந்திருக்காரு போல. இது வந்து பிக் பாஸ் கேம் சொல்லி அவர் தெரியல, WWF நினைச்சு தான் உள்ள வந்திருக்காரு. யார்கிட்ட போனாலும் வந்து தள்ளுறாரு, புஷ் பண்றாரு, ஏதோ சண்டைக்கு வாடான்னு சொல்லி அவர் வந்து ரெடியா இருக்காரு. இது எப்படி நான் வந்து சொல்லணும்னு தெரியல. சீக்கிரமே இவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அது சரி நான் கொடுத்தாருன்னா நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவேன். ஏன்னா எஃப்ஜியும் சரி கமருதீனும் சரி கமருதீனை கேட்கிறாரு, எஃப்ஜியும் வந்து கமருதீன் பண்ற மாதிரி தான் பண்றான். ஆனா அவனை மட்டும் ஒண்ணுமே கேட்கறது இல்லை. ஏன்? ஓகே, துஷார் அண்ட் கமருதீன் நடந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து துஷாருக்கு தான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு துஷாரை பிடிக்காது. பட் ஸ்டில் அவர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தப்பு இல்லை கம்பேர்ட் டு கமருதீன். ஒரு விஷயத்தை கேட்க வரும்போது அதை கேட்க விடாம அதை கத்தி சண்டை போட்டு புஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அநாகரிகம். அதுதான் வந்து கமருதீன் பண்றாரு. அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நான் துஷாருக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ துஷார் அண்ட் கமருதீன் சண்டை முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து கமருதீன் அண்ட் எஃப்ஜே ஃபைட். இது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது ஃபைட்டா இல்ல சின்ன ஆர்கியூமெண்டா? அவங்க 2 பேரும் விளையாடுறாங்களா? அவங்க சின்ன சண்டை தாங்க. இவனு நீ கூஜா தூக்குறியா, அவனுக்கு நீ கூஜா தூக்குறியா? லைக் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு வரும்போது எஃப்ஜே வந்து கேட்கிறா, நீ என்ன பார்வதி கூஜா தூக்குறியா, எது சொன்னாலும் வந்துருவியா? அந்த மாதிரி வந்து கேட்கிறாரு. நீ என்ன ஆதிரைக்கு கூஜா தூக்குறியா, நீ எதை சொன்னாலும் வந்துடுறேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கமருதீன் வந்து கேட்கிறாரு. ஆக மட்டும் யாரும் இங்க அவங்க கேம் ஆட வரல, எல்லாரும் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து கூஜா தூக்க தான் வந்திருக்கீங்களா? கமருதீன் கூஜா தூக்குறாரு பார்வுக்கு, ஆதிரை கூஜா தூக்குறாங்க எஃப்ஜேக்கு, அப்புறம் யாருப்பா துஷார் கூஜா தூக்குறாங்க அரோராக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் மாறி மாறி கூஜா தூக்க தான் இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்தீங்களா? அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வரீங்களா? தெரியல என்ன ரெக்கமெண்டேஷன் உள்ள வந்தாங்களோ, ஹார்ட் ஒர்க்ல வந்தாங்களோ. பட் ஆனா உள்ள வந்து கேமை பிளே பண்ண சொன்னா அதை தவிர மத்த எல்லாமே பண்றாங்க. லவ் பண்ற
பண்றாங்க, கையில வந்து அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் வந்து வாக் அவுட் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு எதுக்குப்பா நீங்க எல்லாம் பிக் பாஸ் வரீங்க, வீட்லயே இருந்திருக்கலாம்ல. சோ இந்த மாதிரி சண்டை போச்சுங்க. இவருக்கும் எஃப்ஜேக்கும் அவருக்கும் அந்த கூஜா தூக்குற சண்டை வந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து கமருதீனுக்கும் திவாகருக்கும் வந்து சண்டை போச்சு. இந்த கமருதீன் பேர் மாறவே மாறதா, இந்த பக்கம் இருக்கிற சண்டை போடுறவங்க லிஸ்ட் தான் மாறுது, இந்த பக்கம் சண்டை போடுறவர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுறாரு. நெக்ஸ்ட் வந்து திவாகர். ஸோ திவாகர் கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன், புரிய மாட்டேங்குது திவாகர் கூட வந்து எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி. திவாகர் அவரோட கேமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபேராக வந்து ஆடின்னு இருக்காரு. யார் பேச்சும் கேட்டு யாருக்கு வந்து அதை ஃபேவர் பண்ணுறதோ இன்னொருத்தருக்கு பாதகம் பண்ணுறதோ வந்து அவ்வளோவா வந்து அவர் பண்ணலை. அவருக்கு என்ன ஃபேராக தோணுதோ வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஃபேராக தான் விளையாடுறாரு. அது வந்து நான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒருத்தரை வந்து கேவலமாக பேசுறது, நிறைய பீப்பு தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஆடியோவோட பீப்பு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்தாலும் பீப் 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 சொல்லி அசிங்கமாக பேசிட்டே இருந்தான் கமருதீன். அதுக்கு வந்து திவாகரும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதையில் சொன்னார் பார்த்தீங்களா, அது சொல்லி வந்து கடந்து வந்த பாதையில் சொன்னது வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துற நீ அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தை ஏதோ சொன்னார் திவாகர், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் கியூசி பண்ணும்போது இந்த சண்டே வந்து தேவையில்லாத ஒரு சண்டையாக வந்து எனக்கு பட்டுச்சு. அப்படி கமருதீனுக்கும் திவாகருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறது தான். பட் இந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. மார்னிங் ஏஞ்ச உடனே நைட்டு முடிகிற வரைக்கும், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. மார்னிங் வந்து துஷார் கூட வந்து கமருதீன் சண்டை போடுவார். மத்தியானம் லஞ்ச்லாம் கிடையாது. மத்தியானம் வந்து எஃப்ஜே கூட கமருதீன் வந்து சண்டை போடுவார். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது. திவாகர் கூட சண்டை போட்டு அது வந்து ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிடுவார். இந்த மாதிரி தான் கமருதீன் வந்து ஒரு நாளும் வந்து ஓட்டின்னு இருக்காரு. காட் பிளெஸ் யூ கமருதீன், சீக்கிரமா எவிக்டாய் வெளியே வாங்க. திவாகருக்கு வந்து கவனிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. திவாகருக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, அவரை வந்து என்டர்டெயின் பண்ணி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கறது, அது பேர் என்ன, வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி சபரி கொடுத்து அது வந்து பொண்ணு கூட எல்லாம் சேர்ந்து ஏய் சுபிக்ஷா வா, வியானா இங்க, வியானா வா, அரோரா இங்க வா, இங்க கடி. ஐயா வெளியே தான் இதை வச்சு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே வந்து இது பண்ணீங்கன்னா எப்படிங்க ஐயா. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து திவாகர் வந்து வாழ்றாரு. என்னதான் வந்து இரிட்டேட் பண்ணாலும், என்னதான் வந்து நிறைய பேர் அவர் சண்டை வம்புக்கு இழுத்தாலும், அவர் கேம் வந்து அவர் ஆடுறாரு. கிடைக்கிற ஒரு செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ, எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவர் வந்து பக்காவா பண்றாரு. பிளான் பண்ணி அவருக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ரீல் பண்ண தோணுதோ கேமரா முன்னாடி போய் நின்று பண்றாரு. அதுவும் அவருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரீல் அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றது தான். அது ஒரு பொண்ணா கூப்பிட்டு வச்சு நீ இந்த பக்கம் கடி, நான் இந்த பக்கம் கடிக்கிறேன், அப்படி கடிச்சிட்டு நான் இது பண்றேன்னு சொல்லி அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சீரியஸ்லி கைஸ், ஆனா பாக்குறது ஃபன்னா இருந்துச்சு. என்னதான் வந்து கலாச்சாரம், என்னதான் வந்து ஜோக் சொல்லி நம்ம பண்ணாலும் உண்மையிலேயே வந்து ஃபன்னா இருந்துச்சு. சுபிக்ஷா கூட பண்ணது, வியானா வா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணது, அதோட வந்து நீ இங்க கடி நான் இங்க கடிக்கிறேன்னு சொல்லி சொன்னது, அவர் பண்ணது எல்லாமே ஃபன்னா இருக்கு. இது வந்து இனிஷியேட் பண்ணது சபரி தான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் அவன் தான். அடுத்த வாட்டி நாமினேஷன்ல வரட்டும், உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுரு, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாலியா வந்து பயங்கரமா வந்து திவாகர் வந்து கவனிச்சாங்க. அது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் போச்சு. இதெல்லாம் கவனிப்புலாம் எதுக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக கொடுத்து அவங்களோட பாட்டில் அக்செப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கவனிப்பு வந்து நடக்குது. இந்த கவனிப்புலாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கியூசி பண்ணி அவங்க பாட்டில்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷா வந்து அவங்களோட பாட்டில் வைக்கும்போது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இது வரைக்கும் நான் வந்து திவாகரை அண்ணா அண்ணா அண்ணான் தான் கூப்பிட்டேன், இதுக்கப்புறம் என்னங்க என்னங்கன்னு சொன்னாங்க, ஏங்க அந்த மாதிரி சொல்லலை, என்னங்க கூப்பிடான்னு சொல்லி அவங்க ஒரு ஃபன் பண்ணாங்க. உண்மையிலேயே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட் தாங்க நான் எதிர்பார்க்குறேன் பிக் பாஸ்லேருந்து. எப்போவுமே சண்டை போட்டுனே இருந்தால் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஃபன் மூமெண்ட் இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். அப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு 33 பாட்டில்ஸ் கிட்ட அவங்க பண்ணியிருந்தாங்க, 28 வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா ரேஷியோ சொல்லலாம். இது வந்து சுபிக்ஷாவுக்கு செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து ரம்யா வந்து காண்டாயிட்டாங்க. எப்படி நீங்கள் சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் பண்ணலாம், என்கிட்ட தான் டீல் போட்டேன், எப்படி நீ அங்கே தாவலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க ரொம்ப நியாயஸ்ட மாதிரி பேசுறாங்க. இங்க ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு பேசிட்டு இங்க வந்து நியாயஸ்ட மாதிரி பேசுறாங்க. பட் இட்ஸ் ஓகே, நீங்க மட்டும் மேடம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. பட் ஆல் ஃபேர் இன் கேம் அண்ட் லவ். ஸோ அவங்க கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா ரம்யா கிட்ட தான் பாரு வந்து டீல் போட்டாங்க, இந்த மாதிரி என்னோட தான் நீ அதிகமாக அக்செப்ட் பண்ணும், எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி. பட் ரம்யா வந்து டபுள் கேம் ஆடினாங்க. அது பாருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. பட் பாரு கிட்ட டபுள் கேம் ஆடலாம் சொல்லி ரம்யா நினைச்சாங்க. ஆனா பாரு ரம்யா கிட்ட ட்ரிபிள் கேம் ஆடிட்டாங்க. நேற்று வரைக்கும்
ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வேற ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட டீல் போட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபேவர் பண்ணாங்க. பார்வோட கேமை புரிஞ்சிக்கவே முடியலையே, என்ன இதுடா நைஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து போச்சு QC பண்ணி இது வந்து ஃபைனல் ரவுண்ட். ஸோ இந்த ஃபைனல் ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் QC பண்ணி எல்லாருக்கும் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக ஏற்ற மாதிரி கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஆதிரைக்கு வந்து ஒரு 4-6 காயின் வந்து கிடைச்சது. அந்த 6 காயினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 காயினோ 2 காயினோ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யார் வந்து அவருக்கு பாட்டில்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு காயின் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் வந்து கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட வந்து 10 காயின் கிட்ட வந்து இருந்துச்சு கோல்டு காயின். அந்த 10 காயினும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்களோ அந்த சப்ளையர்ஸ்க்கே வந்து அந்த கோல்டு காயின் எல்லாமே வினோத் வந்து கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் FJ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக வந்து நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் வந்து அவங்களுக்கு கோல்டு காயின் தரேன்னு சொல்லி அது வந்து சொன்னாங்க. FJ வந்து நான் யார் தெரியுமா, நான் ஏவன் தெரியுமா, நான் எவரு, நான் எப்படி, நான் வந்து KGFல வர மாதிரி ஏதோ 10 பேர் அடிச்சு தாண்டானோட அந்த மாதிரி டைலாக்லாம் பேசினாங்க. பாரு வந்து கமெண்ட் அடிச்சாங்க, காண்டாயிட்டாப்புல. நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசு இல்ல ரோட்ல போய் நெல்லு, யாருன்னுவா ஆனா சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். FJ பயங்கரமா பொசிஷன் பண்றான். எப்போலாம் அவனுக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணி அவனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறான். ஸோ அவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுனால மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்குலாம் பிடிக்கல, நிறைய பேருக்கு அது பிடிக்காது, வேற விஷயம். பட் ஸ்டில் அவனை பொசிஷன் பண்ணிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா FJயோட ஹேட்டர் தான், சப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஐ எம் ஹார்ட் கோர் ஹேட்டர் ஆஃப் FJ. பட் கிடைக்கிற கேப்ல அவனை பொசிஷன் பண்ணிக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் பாராட்டுறேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எல்லா டைமும் கிடைக்காது. அந்த கிடைக்கிற வாய்ப்பில் எப்படி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது FJ வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப பக்காவாக, ரொம்ப சூப்பராக பண்ணுறான். ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின் வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷா வந்தாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 காயின்ஸ் கிட்ட வந்து பிக் பாஸ் கொடுத்தாங்க. 30 காயின்ஸ் பிக் பாஸ் கொடுத்து அந்த காயின்ஸ்லாம் நானே வச்சுக்கிறேன், 3 காயின்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வெளியே கொடுத்தாங்க. அதுக்கான ரீசனும் சிம்பிள் தான். ரம்யா வந்து ஈக்குவலா வந்து இருந்தாங்க. நிறைய காயின்ஸ் கொடுத்தாங்கன்னா சுபிக்ஷா வந்து அவுட் ஆயிடுவாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால வந்து எவ்வளோ கம்மியாக காயின்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான காயின்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க. ஏன்னா இந்த கேம்ல ஜெயிக்கணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும், இன்னொருத்தங்களை நாமினேஷன் சேவ் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க காயினை வந்து கம்மியாக எடுத்தாங்க. அது தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவங்க வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ற அளவுக்கு அவங்க வந்து ரெடியா இருந்தாங்கன்னா, யாருக்கும் காயின் தர மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா, கன்னியாக்கா கிட்ட வந்து 40-60 டீல் வந்து போட்டிருக்க கூடாது. 40-60 டீல் தான் என்ன, என்கிட்ட வந்து ஒரு 10 காயின் இருந்துச்சுன்னா அதுல 4 காயின் உனக்கு கொடுத்து நான் ஒரு 6 காயின் வச்சுக்கிறேன். அதுதான் வந்து 40-60 டீல். லைக் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இப்போ இன்னொரு அதிகமான காயின் நம்ம கொடுக்க வேண்டியதா, லைக் நம்ம இன்னும் 40-60 டீலுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி இன்னும் நான் நிறைய காயின் நம்ம கொடுத்தோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம்னு சொல்லி சுபிக்ஷா வந்து ஃபீல் பண்ணி இருந்தாங்கன்னா, அந்த பாட்டில் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி கனிக்கிட்ட ஒரு வாட்டி நீங்க பேசி இருக்கணும். அக்கா, என்னால வந்து 40-60 டீல் வந்து பண்ண முடியாதுக்கா, எனக்கு வந்து ஜெயிக்கணும்க்கா, எனக்கு வந்து கொஞ்சம் பாட்டில் எக்ஸ்ட்ராவா வந்துருந்துச்சுன்னா மேபி கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அந்த காயின் கொடுத்துருப்பேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் காயினை வந்து நான் வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் வந்து இந்த டாஸ்க்கை ஜெயிக்க முடியும். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 40-60 நான் கொடுத்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாதுக்கா, ஏன்னா பிரவீன் கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் வந்து சுபிக்ஷா வந்து கனியக்கா கிட்ட வந்து முன்னாடியே சொல்லி இருக்கணும். பிஃபோர் என்டரிங் டு த கன்ஃபெஷன் ரூம், கிவிங் த பாட்டில்ஸ் டு த பிக் பாஸ். இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கிரேட். அவங்க ப்ளே பண்றது ஜென்யூன் கேம், நான் அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கனிகா கிட்ட வந்து டீல் போட்டு அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து 1 காயின் 2 காயின் கொடுக்கறது வந்து எனக்கு அது வந்து சரியா படல. இங்க வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு மேல போற கேம் தான், நான் இல்லைன்னு சொல்லி மறக்கல. ஒருத்தருக்கு நீங்க டீல் கொடுத்துருக்கீங்க, ஒருத்தருக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்கை வந்து நீங்க காப்பாற்றணும். ஏன்னா இது சுத்தி எல்லாமே கேமரா இருக்கு, வாக்கு மூலம் இருக்கு. நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, 40-60 டீல் போட்டிருக்கீங்க, அந்த டீலை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு இருக்கு. அவங்களால அதை காப்பாற்ற முடியல, இல்ல எண்ட்ல வந்து ரொம்ப டஃபா இருக்குன்னா அதை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கனியாக்கா கிட்ட நீங்க பேசிட்டு தான் உள்ள போயிருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபேரான கேமா இருக்கும். கனியாக்கா கிட்ட பேசாம நீங்க ஜெயிக்கிறதுக்காக எல்லா காயினும் நீங்களே எடுத்துட்டு வந்து எந்த வகையில வந்து சரி கிடையாது. அது வந்து ரொம்ப தப்பான கேமா எனக்கு தோணுது. நீங்க கேம் விளையாடுறீங்கன்னா ஃபேரா விளையாடுங்க. உங்களால என்ன தர முடியும், உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதை முடிவு பண்ணி
ஆடினீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அந்த கேம் வந்து ஃபேராக இருக்கும். நிறைய பேரை வந்து நிறைய மக்களுக்கு வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் முதுகுலையும் குத்துறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மக்களுக்கு அது பிடிக்காது. இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கலாம், 1 வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலாம். பட் அடுத்த வாரம் நீங்கள் வந்து நாமினேஷனில் வரும்போது உங்களை மக்கள் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. லைக் ஆதிரை இந்த வாரம் வெளியே போகிற மாதிரி. இன்னும் அவங்க வெளியே போகல, பட் ஆனால் இந்த வாரம் அவங்க வெளியே போயிடுவாங்க. அது நான் எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அண்ட் வினோத்தும் சரி, எஃப்ஜேயும் சரி, அண்ட் மற்றவங்களும் சரி, எல்லாரும் கோல்ட் காயினை வந்து வாரி வாரி வழங்கினாங்க. அதுக்கான ரீசன் சிம்பிள் தான். ஏன்னா இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து முடியுது. நம்ம எவ்வளோதான் அதிகமான கோல்ட் காயின் வச்சிருந்தாலும் அது பத்தாது, ஜெயிக்க முடியாது. ஜஸ்ட் காயின் தான் நம்மளோட அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுக்கிறது பதிலாக இது வந்து ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம பேர் வந்து வெளியே கிளியர் ஆயிடும். நம்மள வந்து நல்லதா வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைல்டிஷா வந்து ஆக்சுவலி இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நான் பாராட்டியிருப்பேன், செகண்ட் டே பண்ணியிருந்தாங்கன்னா பாராட்டியிருப்பேன். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறேன், எனக்காக உழைச்சவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி டைலாக் பேஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயே தெரியுது இதை வச்சு வெளியே ஸ்கோர் பண்ணி ஓட் வாங்க பார்க்குறாங்க. எப்படியும் வந்து இந்த கேமில் ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற காயினை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியில இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து நம்ம ஜெயிக்கலாம், பேரை வந்து மக்கள் கிட்ட வந்து ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ட் காயின் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது மட்டும் பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தன் தந்திருக்க மாட்டான். அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ கனியக்கா வந்து நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ சுபிக்ஷா வந்து ஒரே ஒரு காயின் கொடுக்கும்போது என்கிட்ட என்ன டீல் போட்டேன், 40-60 டீல் போட்டேன், இப்போ என்ன இது தரேன்னு சொல்லி வேலிடான கொஸ்டினை வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கரெக்டாக வந்து சண்டை போடாமல் டிபேட் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்பவே ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக வந்து கனியாக்காது நான் பார்க்குறேன். சுபிக்ஷா கூட பண்ணது ரொம்பவே ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ சப்ளையர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா 17 காயின் வாங்கி அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சப்ளையர் சைட்லேருந்து ஜெயிக்கிறாரு. அப்புறம் பிபி ஹவுஸ்மேட்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து அவர் வந்து ஸ்வாப் ஆகுறாரு. ஸோ அதுதான் அவருக்கு கிடைச்ச ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓனர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து இந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணாங்க. 38 காயின்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. 38 காயின்ஸ்ல வந்து சில காயின்ஸ் வந்து கனியாக கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, அது அவங்களோட முடிவு. 38 காயின்ஸ் வந்து அவங்க ஜெயிச்சு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வின் பண்ணாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட இன்னொருத்தரை வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இன்னொருத்தரை சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. லைக் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒருத்தரை நாமினேட் ஃப்ரீ ஜோனுக்கு வந்து அனுப்ப முடியும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ டபுள் பெனிஃபிட் வந்து சுபிக்ஷாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பிரச்சனையே என்னன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து விக்ரம்க்கு கொடுக்குறாங்களா இல்ல கனிக்கு கொடுக்குறாங்களா இல்ல வியானாக்கு கொடுக்குறாங்களா தான் இருக்கிறது. ஒரு பாஸ் 3 பேரும் வந்து அவங்களுக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டிராமாவா இருக்கும். அது வந்து நான் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அன்அஃபிஷியல் ஓட் வந்து ஒரு பிரீஃபாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸில் வந்து 4,30,000 ஓட்ஸ் கிட்ட வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து நம்ம செல்லக்குட்டி வியானா வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4,30,000 ஓட்டுல 1.5 லட்சம் ஓட்டு வெறும் வியானா மட்டும் வாங்கியிருக்காங்க. 33% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 1 lakh ஓட் டிஃபரன்ஸா இருக்கு. வாவ். செகண்ட்ல வந்து பிரவீன் இருக்காரு. 56,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 13% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. 50,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 11.7% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலை 44,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 10.3% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா துஷார் இருக்காரு. 44,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 10.3% ஓட் ஷேரும் வச்சிருக்காரு. அண்ட் பாட்டம் 3ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. 33,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 7.6% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 30,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 7.1% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க. 28,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 6.7% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ ஓட் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆகாது. இது வந்து அன்அஃபிஷியல் ஓட் தான். பட் ஸ்டில் அஃபிஷியலை வந்து நம்ம அன்அஃபிஷியலை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து இதில் வராது. மோஸ்ட் ப்ராபபிலி ஆதிரை வந்து இந்த வீக் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. டேஞ்சர்
ஜோன்ல நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை, அரோரா அண்ட் ரம்யா. இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டும் வந்து உள்ள வராங்க. ஸோ ஆளுங்க எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆளை வந்து வெளியே அனுப்பணும். ஸோ அதனால டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஆதிரை அண்ட் அரோரா இந்த 2 பேரை வந்து எவிக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரம்யாவும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஓட்டுகள் கம்மியா வாங்கி இருக்கிறது வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கிறது ஆதிரை அண்ட் அரோரா அண்ட் ரம்யா. ஸோ இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அது யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி நமக்கு சாட்டர்டே நைட் தான் தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம சாட்டர்டே பார்ப்போம். இன்னைக்கான நாளில் இன்னைக்கான எபிசோடில் நடந்தது அவ்வளோதான்.